ஏய் கிளாஸ் பீஸ்னு சொல்லி கையில வச்சுக்கிட்டு இருக்க, குத்தி கிழிச்சிட போகுது, அதை தூக்கி டஸ்ட்பின்ல போடு. ஓகே சீக்கிரம் மாமா. சமைச்சிருமா. விஸ்வா, நான் இன்னைக்கு காலையில டாக்டர் போனேன். மருந்தெல்லாம் கொடுத்துருக்கார். நந்தினி, சரியான பசி. என்ன சமைச்சிருக்க? அக்கா, அது யார் அப்படி பண்ணது? ஏய், உன்னை கொல்ல போறேன். சும்மா சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க. அவளை சமைக்க விட போறியா இல்ல நீ? அதல்ல மாமா, அக்கா ஆசாசியா வச்சிருந்த தாஜ்மஹால் உடைஞ்சு குப்பை தொட்டில கிடக்குது. எந்த தாஜ்மஹால்? சுரேஷ் கொடுத்தாரு அதுவா? ஆமா அதேதான். ஆனா அது எப்படி குப்பை தொட்டிக்கு போச்சு? இத யார் உடைச்சிருப்பாங்க? நான் தான். ஏன் என்னாச்சு? எப்படி? என்ன நந்தினி, உனக்கும் சுரேஷ்க்கு ஏதாவது சண்டையா? அவளே, இதுக்கு பதில் சொல்லுடி பாப்போம். என்ன நந்தினி, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. தொடச்சு வைக்கிறதுக்காக எடுத்தனா கை தவறி கீழே விழுந்துருச்சு. அதனாலதான் நந்தினி உனக்கு தலைவலி வந்துருச்சா? ஐயோ, இது சுரேஷுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவார்ல. பரவாயில்ல, நம்ம அதே மாதிரி வேற ஒரு தாஜ்மஹாலை வாங்கி வச்சிடலாம். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அக்கா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் கல்பனா, பரவாயில்ல விடு. அது தப்புமா. நம்ம மேல அன்பு வச்சு கொடுக்கறவங்களோட பொருளை நம்ம பத்திரமா பாதுகாக்கணும். இல்லைன்னா கொடுத்தவங்களோட மனசு கஷ்டப்படும்ல. கல்பனா சொல்றதுதான் கரெக்ட். இதே மாதிரி வேற ஒண்ணத்தை வாங்கி வச்சுட்டா அந்த சுரேஷ் மனசு புண்படாதுல்ல. இல்ல சித்தி, அந்த மாதிரி ஒண்ணும் கிடைக்காது. அது மட்டும் இல்லாம அது ஒண்ணு அந்த அளவுக்கு வர்த்தான கிஃப்டும் கிடையாது. என்னக்கா சொல்றீங்க? இது சுரேஷ் உங்களுக்காக ஆசாசியா வாங்கி கொடுத்தான்னு நீங்க தான் சொன்னீங்க. இப்ப நீங்களே வர்த் இல்லைன்னு சொல்றீங்க. சுரேஷ் இதை பெருசா நினைச்சுதான் வாங்கினா. ஆனா அது அந்த அளவுக்கு வர்த்தான கிஃப்ட் இல்லன்னு அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரிஞ்சுதான். என்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டான். அப்பனா விடுங்க, சுரேஷ் கிட்ட சொல்லி வேற ஒரு கிஃப்ட வாங்கி கொடுக்க சொல்லிடலாம். இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். உடைஞ்சு போன ஒரு பொருளுக்காக எதுக்கு இவ்வளவு பெரிய டிஸ்கஷன்? பாவம், அவரே ரொம்ப டயர்டா வந்திருக்காரு. ஏங்க, நீங்க மேல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க, நான் அதுக்குள்ள சமைச்சிடுறேன். பாத்தியா, வேணும்னா ஒஸ்தியா, வேணாம்னா ஒர்த்து இல்லையா. கடைசி வரைக்கும் அந்த சுரேஷ் வந்துட்டு போனதையே சொல்லாம மறைச்சிட்ட பத்தியா. இதுதான்மா நமக்கு பலமே. இந்த விஷயம் நமக்கு தெரியும்ன்றது அவளுக்கு தெரியாதுல்ல. அதான் இந்த டிராமா. அம்மா, அவன் லவ்வ சொன்ன உடனே அவன் கொடுத்த தாஜ்மஹால் குப்பை தொட்டிக்கு போயிடுச்சே. இவளும் அதே மாதிரி குப்பை தொட்டிக்கு போகணும்டி. அதுதான் என்னோட ஆசை. அவனை வச்சே இவளை குப்பை தொட்டிக்கு நான் அனுப்பல. என் பேரு மீனாட்சி இல்லடி. என்னங்க 18,000 தான் இருக்கு? 20,000 ரூபாய் கேட்ட. 2,000 ரூபாய் வட்டி போக மீதி 18,000 ரூபாய் இருக்கு. வட்டி 2,000மா? அதுவும் 10 நாளைக்கு? உனக்கெல்லாம் யாரையா பணம் கொடுப்பா? ஏதாவது நகை வச்சியா இல்ல ஏதாவது ப்ராப்பர்ட்டி வச்சியா? ஏதோ கொஞ்ச நாள் பழக்கம், அதுக்காக யாராவது பணம் கொடுப்பாங்களா? அதுதான் திருப்பி தந்துறேன்னு சொல்றேனே, வட்டியெல்லாம் கொடுக்கலாம்ல. இந்த பாரு, ப்ராப்பர்ட்டியோ நகையோ இல்லாம பணமே கொடுக்க கூடாது. உனக்கு ஏதோ கொடுத்துருக்கேன், வாங்கிட்டு போவியா? ரொம்ப அவசரம், அதனாலதான் வாங்குறேன். ஆமா, அதான் சொன்னையே, ஏதோ குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன்னு. 10 மணி தெரியல. 18,000 ரூபாயே அதிகம் ஐயா, பார்த்து கொஞ்சம் சிக்கனமா செலவு பண்ணு. நான் கிராண்டா பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க என்னடா சிக்கனமா பண்ணுன்னு சொல்றீங்க? எங்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி தரணுமே ஐயா. நீ பாட்டுக்கு தாம் தூம்னு இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு அங்க எங்கேன்னு கடனை வாங்கிட்டீங்கன்னா எங்கிட்ட வாங்கின பணத்தை எப்படியா கொடுப்ப? நீங்க கொடுத்த பணத்தை செலவு பண்றதே வசூல் பண்றதுக்கு தாங்க. அதெல்லாம் சரி, வரவங்க கொடுக்கணுமே. என்ன பார்த்து வரவங்களை எடை போட்டுறாதீங்க.
வர ஒரே ஆளே நீங்க கொடுத்த பணத்துக்கு 2 மடங்கு செஞ்சுட்டு போயிடுவாங்க. என் மச்சினிச்சி சாதாரண இடம் இல்ல, பெரிய இடம். அவ ஒருத்தியே போதும், வேற யாரும் செய்ய தேவையே இல்ல. ஒருவேளை உன் மச்சினிச்சு வரலன்னா அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. என் மச்சினிச்சிக்கும் என் சகலைக்கும் என் மேல அவ்வளவு பாசம். என் குழந்தை மேல உயிரையே வச்சிருக்காங்க. அவங்க நகைய கிள்ளி போட மாட்டாங்க, அப்படியே அள்ளி போட்டுருவாங்க. சரி சரி, அந்த கதையெல்லாம் எனக்கு எதுக்கு? எண்ணி 10 நாள்ல என் பணத்தை எடுத்து வைக்கணும், புரியுதா? 10 நாள்லாம் எனக்கு தேவையில்லை, ஒரு 5 நாள்லயே திருப்பி கொடுத்துருவேன். யோ, இந்த மாதிரி பேசிட்டு போன நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். நான் மத்தவங்க மாதிரிலாம் கிடையாது, நான் வேற மாதிரி. யோ, பணம் மட்டும் சொன்ன தேதியில வரல, நானும் வேற மாதிரி தான். பணத்தை வசூல் பண்ற விதத்துல வசூல் பண்ணிடுவேன். தரலன்னா தானே? சொன்ன தேதியில பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா நான் ஏன் உங்ககிட்ட வர போறேன்? சரி, அது இருக்கட்டும், விடுங்க. இது என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? 20,000 ரூபாய்க்கு 2,000 ரூபாய் வட்டி. யோ, இது எந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லயும் வராது. இதுக்கு பேர் ஸ்பீடு வட்டி. இஷ்டம் இருந்தா பணத்தை வாங்கிட்டு போ, இல்லைன்னா பணத்தை குடியா. ஐயோ, இருங்க, ஏன் கோவப்படுறீங்க? நானு யாராவது கேட்டாங்கன்னா ரெக்கமெண்டேஷன் பண்றதுக்காக தான் கேட்டேன். எந்த ரெக்கமெண்டேஷனும் வேணாம். ஒயின் ஷாப்புக்கும் வட்டி கிடைக்கும், விளம்பரமே தேவையில்லை. நீ முதல்ல கிளம்பு. ரொம்ப நன்றிங்க, நான் 10 நாளைக்குள்ள வந்துடுறேங்க. 10 நாளைக்குள்ள நீ அங்க வரலன்னா நான் அங்க வந்துருவேன். அதுக்கு அவசியமே இருக்காது. சரி, பாப்போம். ஏப்பா, வண்டி எடுப்பா. என்னோட ஃபியூச்சர் தெரியாம பேசிட்டு போறான். இப்போதைக்கு எனக்கு பணம் தேவை, அதான் இந்த பிச்சைக்காரங்கிட்ட எல்லாம் கடன் வாங்க வேண்டியதா இருக்கு. என்னடி சொல்ற? ஆமாமா, நாளைக்கு நடக்க போற சுந்தர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நானும் போலான்ட்டு இருக்கேன். அதான்டி ஏன்னு கேக்குறேன். அவங்க நம்ம சொந்தமா பந்தமா அங்க போறதுக்கு? விஸ்வா அந்த வீட்டோட மாப்பிள்ள, அவன் போறான், நமக்கு என்ன இருக்கு? இருக்குமா, இருக்கு. அவர் சொந்தத்தை வளர்க்க போறாருன்னா நான் சொந்தத்தை கெடுக்க போறேன்னு வச்சுக்கேன். அடபோடி, இங்க இவ ஒருத்தியா இருக்கும் போதே இவளை கட் பண்ணி விடுறதுக்கு நம்ம படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். அங்க அவன் அவங்க மனுஷங்களோட கும்பலா இருப்பான், ஸ்ட்ராங்கா இருப்பான். அங்க போய் உன்னால என்னடி பண்ண முடியா? நான் பண்ண போலமா, பண்றத பார்க்க போறேன். சான்ஸ் கிடைச்சா ஊதி பெருசாக்க போறேன். பண்றத பார்க்க போறியா? யார் பண்ண போறாங்க? அம்மா, மறந்துட்டியா நீ? ஒரு முக்கியமான விஐபி அங்க வரப்போறாரு. விஐபியா? யாரு? சுரேஷ தான் சொல்றேன். இங்க வந்து அவமானப்பட்டுட்டு போனவன் நந்தினி அவ வீட்டுக்கு வரும்போது அதை பார்த்துட்டு சும்மா இருப்பானா? கிடைக்கிற சின்ன சின்ன வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவோம். ஆமாண்டி, நான் அதை மறந்தே போயிட்டேன். ஆனா நான் மறக்கலமா. தனியா நந்தினி கிட்ட பேசினவன் இப்ப 10 பேருக்கு முன்னாடி பேசினா என்ன ஆகும் யோசிச்சு பாரு. அப்ப பக்கத்துல நான் இருந்தா எடுத்து கொடுக்கறதுக்கும் இல்ல போட்டு கொடுக்கறதுக்கும் வசதியா இருக்கும்ல. அதான் நான் போறேன். ஆமாண்டி, சரி 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 சரி, நீ போயிட்டு வா ஃபங்க்ஷனுக்கு. ஏண்டி கல்பனா, நாம இவ்ளோ யோசிக்கிறோமே, நந்தினி யோசிக்க மாட்டாளா? அவன் அங்க வருவான், நம்ம உஷாரா இருக்கணும்னு. அம்மா, நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. நந்தினிய பொறுத்த வரைக்கும் நம்ம இவ்ளோ திட்டி அனுப்பிட்டோமே, அவன் இனிமே எப்படி வருவான்னு நினைச்சிட்டு இருப்பா. ஆனா சுரேஷ் அடிப்பட்ட பாம்புன்றதோ, தான் நினைச்சதை அடையறதுக்காக என்ன வேணாலும் செய்வான்றதோ நமக்கு மட்டும்தான் தெரியும். அவன் அங்க வந்தாலே போதும், நந்தினி டென்ஷன் ஆயிடுவா. அதுக்கப்புறம் கொண்டாட்டமாவது பேர் வைக்கிறதாவது. அவ ஒதுங்கி நின்னா பாக்குறவங்க என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்க. அப்ப அவ எதை சொல்லுவா, என்னன்னு சொல்லுவா? அந்த நேரத்துல நந்தினி முகத்துல ஏற்படுற டென்ஷனையும் அவஸ்தையும் நான் பார்த்து ரசிக்கணுமா? அவ அணுவணுவா துடிக்கிறத பார்த்து நான் சந்தோஷப்படணும். கல்பனா கல்பனா,
கண்டிப்பா நீ இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வாடி. இப்ப நீ என்கிட்ட சொல்ற ஒவ்வொரு விஷயமும் அப்படியே என் கண் முன்னாடி படம் மாதிரி ஓடுதுடி. நீ போயிட்டு வந்து என்கிட்ட எல்லாத்தையும் விலாவரியா சொல்லுடி. சொல்றேன். சரி, அந்த குழந்தைங்களோட ஃபங்க்ஷனுக்கு நான் ஏதாவது வாங்கிட்டு போகணும்ல? எதுக்கு அந்த பரதேச குடும்பத்துக்கு நம்ம எதுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு கேக்குற? சும்மாவே போயிட்டு வா. ஆமா, மாமா அவங்களுக்கு எவ்வளவோ செய்யறாரு. நாமளும் ஏதாவது செஞ்சாதானே நமக்கு மரியாதை கிடைக்கும். அவன் தான் அவ்வளவு செய்யறானே, அப்புறம் நீ எதுக்கு செய்யணும்? ஆமா, மாமா அவங்களுக்கு சொந்தம். அவரு gift வாங்கி கொடுக்கறது பெரிய விஷயம் இல்ல. நாம அவங்களுக்கு சொந்தத்துக்கு சொந்தம். நான் எதுவும் வாங்காம வெறும் கையோட அங்க போய் நின்னா இவ ஏன் வந்திருக்கான்னு யோசிக்க மாட்டாங்க. அதே நான் கிஃப்டோட அங்க போய் நின்னா இவ ஏன் வந்திருக்கான்னு கேட்க மாட்டாங்க, எதுக்கு வந்திருக்கான்னு யோசிக்க மாட்டாங்க. ஒருவேளை சுரேஷால அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அதுல என்ன லிங்க் பண்ணி பேச மாட்டாங்க. அந்த குழந்தைங்களுக்கு gift வாங்கி கொடுக்கறது மூலமா நம்மளுக்கு இவ்ளோ சேஃப்டி இருக்கு. அதனாலதான் சொல்றேன். வர வர நீயும் நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிட்ட கல்பனா. விஸ்வ விஷயத்தை பாத்துக்கிறதுக்கு நீயே போதும். இனிமே அம்மா தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அம்மா, உன்னோட மாஸ்டர் பிளான் சப்போர்ட்ல என்னோட பிரெயின் தைரியமா யோசிக்குது, அவ்வளவுதான். ஆனா நீ இல்லாம தனியா என்னால இந்த விஷயத்துல ஜெயிக்க முடியாதுமா. கல்பனா, நீ அந்த குழந்தைங்களுக்கு என்ன gift வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறியோ வாங்கிட்டு போயிட்டு வா. சரிம்மா. ஏண்டி கல்பனா, ஒரு சுண்டக்கா விஷயத்துக்கு எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு, என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. இவன் என்னடான்னா நந்தினியோட காலடியிலேயே கிடக்குறான். அவளையும் காலி பண்ணணும், இவனையும் கைப்பற்றணும். ஒரு வேலைக்கு இப்ப 2 வேலை ஆயிடுச்சு. அதுக்குன்னு எப்படி கண் கொத்தி பாம்பா இருக்க வேண்டியிருக்கு பாத்தியா? ரேவதி, வாங்கக்கா, எப்படி இருக்கீங்க? அம்மா எங்கம்மா? இது உள்ள இருக்காங்க. போங்க. வாங்கக்கா. வாங்க வாங்க வாங்க. ரேவதி, இங்க பலூன் கட்டுனதெல்லாம் போதும். அங்க பார், கேட் கிட்ட நிறைய இடம் இருக்கு பாரு, அங்க போய் கட்டு போ. மாமா, குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனை இவ்ளோ கிராண்டா பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பின்றீங்க போங்க. ஹலோ சார். வாங்க வாங்க வாங்க. எங்க நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, வீட்டுல கூட்டு வரலையா? பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. சரி சரி, டீ காஃபி எதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல பரவாயில்ல. சரி உட்காருங்க. பாத்தியா மாலதி, பேரு வைக்கிற ஃபங்க்ஷனை மாப்பிள்ள சிம்பிளா நடத்துவாருன்னு பார்த்தா ஒரு விழா மாதிரி நடத்துறாரு. இந்த அளவுக்கு மனசு மாறி பாசமா இருக்கிறத பாக்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்க போகுதுன்னு நினைச்சு சந்தோஷப்படுறியா? உன் சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்காது. அம்மா, நந்தினி அக்கா வந்துட்டாங்க. வந்துட்டேமா. எப்படிக்கா இருக்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். மாமா வரலையா? அவர் ஏதோ ஒரு முக்கியமான வேலையா போயிருக்காரு. சரிக்கா, வாக்க போலாம். கல்பனா வா. வாங்க. வாங்க 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 நந்தினி வாங்க. எங்க விஸ்வாவை காணோம்? நானும் அவரும் தான் கிளம்பி வந்துட்டு இருந்தோம். திடீர்னு அவருக்கு ஆபீஸ்ல இருந்து போன், ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கா போயே ஆகணும்னு சொன்னாரு. அதான் நான் மட்டும் கிளம்பி வந்துட்டேன். என்ன நந்தினி, விஸ்வா வருவான்னு தான் இந்த ஃபங்க்ஷனை நான் கிராண்டா ஆசாசியா பண்ணேன். அவர் இப்படி பண்ணிட்டாரு. நந்தினி, எப்படி நல்லா இருக்கேம்மா. எப்படி இருக்கீங்க? நந்தினி நல்லா அப்பா, எப்படி இருக்கீங்க? இருக்கேன். நல்லா இருக்கேன். வாமா கல்பனா. வாங்க. நந்தினி, மாப்பிள்ள வரலையாமா? பாருங்க அத்தை, விஸ்வா அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாரு, நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன்.
அவர் ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு ஆபீஸ் கிளம்பி போயிட்டாராம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மாமா. அவர் ஆபீஸ் வேலையை சீக்கிரமா முடிச்சிட்டு உடனே இங்க வந்துருன்னு சொல்லிருக்காரு. கண்டிப்பா வந்துருவாருல்ல. வந்துருவாருக்கா? சரி சரி மாப்பிள, எல்லாரையும் வெளியே நிக்க வச்சு பேசிட்டு இருந்தா எப்படி? வாங்கம்மா, எல்லாம் உள்ள வாங்க. வாங்க வாங்க உள்ள வாங்க. வாமா, வா நந்தினி, உள்ள வா கல்பனா. வாங்க வாங்க. வாங்க வாங்க. பரவாயில்லையே, ஃபங்க்ஷனை ரொம்ப கிராண்டா பண்றீங்களே. ஏதோ என் சக்திக்கு தகுந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா. ஏன்னா இன்னைக்கு சின்ன குழந்தைங்களா இருக்கிறவங்க நாளைக்கு பெரிய பொண்ணுங்களா ஆனதுக்கு அப்புறம் அப்பா என்னோட பேர் வைக்கிற ஃபங்க்ஷனை எப்படி கொண்டாடுனீங்கன்னு கேட்டா ஆல்பத்தை எடுத்து காட்டுவேன்ல. விஸ்வா சித்தப்பா, நந்தினி சித்தி, சொந்தக்காரங்க எல்லாரும் வந்தாங்கன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்கல்ல. அதான் கடனுடன வாங்கியாவது நல்லா பண்ணணும்னு நினைச்சேன். இல்ல நந்தினி, என்னடா வேலை வெட்டி இல்லாம சம்பாதிக்காம கடனை உடனே வாங்கி ஆடம்பரமா செலவு பண்றான்னுட்டு உன் மனசுல தப்பா நினைச்சுக்காத. குழந்தைங்க ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தணும்னு நினைச்சேன். அதான். என்ன மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் ஒண்ணும் தப்பா நினைக்கல. ஃபங்க்ஷன் இவ்ளோ கிராண்டா நடக்கிறதுல எங்களுக்கும் சந்தோஷம்தான். நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருங்க, எனக்கு சமையல் கட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்க அத்தை. கல்பனா, நீ ரேவதி கூட பேசிட்டு இரு, நான் இதை இப்ப வந்துடுறேன். அக்கவா. மாப்பிள, அப்புறம் நான் வந்துடுறோம். அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா ரேவதி ஒரு நிமிஷம். ஏய், ஓய் ஏன் அழுறீங்க? என்னம்மா என்ன? அக்கா, நான் கூட மாமா திருந்து வர மாட்டாரான்னு சந்தேகமா தான் இருந்தேன். ஆனா அவர் முகத்தை பத்தியா எவ்வளவு சந்தோஷம்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செஞ்சுட்டு இருக்காரு. இப்பதான் அவருக்கு நம்ம குடும்பம் குழந்தைங்கன்னு பொறுப்பு வந்திருக்கு. ஓ, என்னக்கா ஒரு மாதிரியா இருக்கு? மாமா திருந்திட்டாருன்னு உன்னால நம்ப முடியலையா? ஆமா நந்தினி, இவகிட்ட நல்லா எடுத்து சொல்லு. எப்பவும் ஒரு மனுஷனை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தா எப்படி? என்னதான் ஆகுறது? அவரை பாரு, உண்மையிலேயே மாலத்தி மேலையும் குழந்தைங்க மேலையும் எப்படி பாசமா இருக்காருன்னு. இந்த நேரத்துல அவரை ஏதாவது சொல்லலாமா? அப்படி சொன்னாலும் சரியா வருமா? ஆமாக்கா, எல்லா மனுஷங்களும் ஒரே நேரத்துல ஒரே மாதிரியா இருப்பாங்க? ஒரு கட்டத்துல மாறித்தான் ஆகணும். கடைசி வரைக்கும் இப்படியே இருக்க மாட்டாங்க. மாமா மாறிட்டாருன்னு நம்புக்கா. இல்ல நந்தினி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவரை நீங்க எல்லாருமே மாறிட்டாருன்னு சொல்றீங்க. இதெல்லாம் கேக்குறப்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இதே நிலையா இருக்கணும். இப்படியே கடைசி வரைக்கும் இருந்துட்டாருன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. நாளைக்கே பழையபடி மனசு மாறிட்டாருன்னா, ஏதாவது பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, இத்தனை நாள் நீங்க அவர் மேல வச்சிருந்த நம்பிக்கை எல்லாம் உடைஞ்சு போயிடுமே. அத நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. யார் நம்பினாலும் அவ நம்ப மாட்டேங்கிறா. அதுதாம்மா எனக்கு வருத்தமா இருக்கு. தப்பு மாலதி பண்ணல நந்தினி. ஒரு புருஷனா, குழந்தைங்களுக்கு தகப்பனா, எல்லா தப்பையும் நான் பண்ணிட்டேன். இப்ப போய் நம்புன்னு ஃபோர்ஸ் பண்றது தப்பு நந்தினி. நான் மாறிட்டேன், பழைய மாதிரி இல்ல. எனக்கு என் பொண்டாட்டி பிள்ளைங்களை தவிர இந்த உலகத்துல வேற எதுவுமே எனக்கு வேணாங்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். 1000 இருந்தாலும் அதை அவ நம்பணுமே. நம்பிக்கைங்கிறது தானா வரணும். நீங்க எல்லாருமே சேர்ந்து ஃபோர்ஸ் பண்ணி அதை வர வைக்க கூடாது. இத்தனை நாளா நான் பண்ண தப்புக்கு எனக்கு தண்டனை வேணாமா? அந்த தண்டனைய நான் இதுவா நினைச்சிட்டு போறேன். இதுக்கு மேல நான் இங்க நின்னா அழுத்துணும் நந்தினி. எனக்கு என் வைஃப், என் பிள்ளைங்களோட கடைசி வரைக்கும் வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். பரவாயில்ல நந்தினி, அவ புரிஞ்சுக்கிறப்ப புரிஞ்சுக்கிட்டோம்.
வேலை இருக்கு, நான் போய் பார்க்கறேன். நீங்க பேசிட்டு இருங்க. வாங்க சம்பந்திமா, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அத்தை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. சம்மந்திமா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, சம்மந்தி வரலையா? இன்னைக்கு எங்க சொந்தத்துல ஒரு முக்கியமான கல்யாணம். யாராவது ஒருத்தர் போகலைன்னா தப்பா நினைச்சுக்குவாங்க. அதனாலதான் அவரை கல்யாணத்துக்கு அனுப்பிட்டு நான் இங்க வந்துட்டேன். அவர் வரலன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயா, என்ன சம்பந்திமா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க வந்திருக்கீங்களா, அதுவே எங்களுக்கு பெரிய விஷயம். வாங்க அம்மா, கூட்டம்மா. வாங்க அத்தை. என்னப்பா சுந்தர், எல்லாரும் வந்துட்டாங்கல்ல, ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க வேண்டியதானே? ஓ, தாராளமா ஆரம்பிச்சிடலாம். என்ன, உங்க வீட்டுக்காரரும் என்னோட சகல விஷயமும் வரல, அதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. நீ ஒண்ணும் கவலைப்படாதப்பா. இன்னைக்கு இல்லைன்னாலும் நாளைக்கு வந்து குழந்தைங்கள ஆசீர்வாதம் பண்ண போறாங்க. ஃபீல் பண்ணாத, ஃபங்க்ஷன் ஆரம்பி. டேய் சுந்தர்,